ஒரு திருப்புகழ் பாடல் வந்து நான் சொல்லியிருப்பேன். முருக பக்தர்கள் இந்த 48 நாள் விரத காலம்ல இந்த ஒரு திருப்புகழ் பாடல் படிங்க அப்படின்னு சொல்லி அந்த திருப்புகழ் பாடல் தான் சொல்ல போறேன். இந்த திருப்புகழ் பாடல் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து இந்த பாடலை நீங்கள் உணர்ந்த அந்த அர்த்தத்தோட விளக்கத்தோட தெரிஞ்சுக்கிறப்போ ஒரு பெரிய கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். இந்த பாடல் ஒருவேளை படிக்க முடியல அப்படின்னா பாண்டிச்சேரி சம்பந்தன் குருக்கள் ரொம்ப அருமையாக பாடியிருக்காரு. அந்த கேட்குறப்பயே அதில் ஒரு உயிரோட்டம் இருக்கும் அந்த பாடலில். அந்த பாடல் வரும் கூஸ் பம்ப்ஸ் மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் உங்களுக்கு உண்டான ஒரு சோல் கனெக்ட் வந்து தூண்டிவிடும். நம்ம முருகர் இப்படியா அப்பா, இப்படிப்பட்ட ஒரு கருணையான தெய்வத்தை வந்து நம்ம இத்தனை நாள் கும்பிடாமல் இருந்துட்டேன்னு சொல்லி நினைப்போம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான திருப்புகழ் பாடல். குமுதம் பக்தியில் வந்து நான் இந்த திருப்பம் திருப்புகழ் பாடலை வந்து நான் இதை கிட்டத்தட்ட இப்போ தான் ஒரு 18வது 19வது பாடல் வந்திருக்கு. இது 25வது பாடலை வச்சுருந்தேன். ஆனால் அவ்வளோ தாமதமாக வந்து இதை சொல்லக்கூடாது, இப்பயே முருக பக்தர்கிட்ட சொல்லணும்னு சொல்லி நான் முன்கூட்டியே பதிவு செய்கிறேன். கண்டிப்பாக இந்த பாடல் உங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா சந்தேகங்களுக்கும், முருகனை கும்பிட்டு கை விட்டாரு, முருகர் என்னை விட்டுட்டாரு, முருகர் என்னை பார்க்கல, முருகர் ஒருத்தர் உள்ளவே இல்லை, நான் எனக்கு அமிச்ச ஸ்க்ரீன்ஷாட் பக்தர்கள் அமிச்செல்லாம் நான் எனக்கே ஒரு நாள் பதிவு செய்ய பாருங்க. முருகன் ஒரு துரோகி, நீ வந்து முருகனை பேரை வச்சு ஏமாத்தாத, முருகனை வச்சு சம்பாதிக்கிற, முருகன் வந்து சும்மா எல்லாருக்கும் கொடுக்க மாட்டான், முருகன் பணக்காரனுக்கு மட்டும்தான் கொடுப்பான், முருகர் வந்து விஐபி தரிசனம் பார்க்கறது தான் கொடுப்பான், எத்தனையோ விரக்தியில் பக்தர்கள் பேசுவாங்க. ஒரு கலியுகத்தில் ஒரு தெய்வம் போற்றப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இகழப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் முருகப்பெருமான் நம்மளை எப்படிலாம் வந்து காப்பாற்றுறாரு, எந்த மாதிரிலாம் வந்து காப்பாற்றுறா நீங்கள் உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு குறை சொல்கிற ஒரு விஷயம் வராது. இந்த திருப்புகழ் பாடல் இந்த 48 நாள் உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ பாடுங்க, எழுதுங்க, கேளுங்க. பாடலோட முதல் ஒரு வந்து உனை தினம் தொழுலேன். இந்த நீங்கள் ஆக்சுவலாக வந்து இந்த பாடல் நம்பர் வந்து பலவிதமான வீடியோ வந்து ஒவ்வொரு நம்பராக இருக்கு. அதனால தான் வரியே சொல்கிறேன். உனை தினம் தொழுதிலேன்னு அந்த பாடல் 2 வரி மட்டும் சொல்கிறேன். அதில் முருகப்பெருமான் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே முருகப்பெருமான் மூலயமா அறையினாரே இல்லை ஒரு பெரிய தெய்வ ரகசியமாக சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. யான் உன்னை தினந்தோறும் தொழுவதும் இல்லை, உன் நன்மைகளை எடுத்து உணர்வதும் இல்லை, பல மலர்கள் கொண்டு உன் திருவடிகளை பொறுத்த பயனில்லை, அந்த பூஜையும் பண்ணதில்லை, ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கே முருகன். அறையினார் பெருமான் முருகரை பார்த்து பாடுறார். ஆனால் முருகர் அனுமதி இல்லாமல், முருகர் சக்தி இல்லாமல் பாடியிருக்க மாட்டார். ஏன்னா இந்த பாடல் நான் ஒவ்வொரு வாட்டியும் கேட்குறப்போ இப்படி ஒரு இந்த எப்படி சொல்லுவாங்கன்னா வாழ்க்கையே மாற்றும் ஒரு சில விஷயங்கள். ஒரு சொல் வந்து வெல்லும், ஒரு சொல் கொல்லுன்னு. ஆனால் இந்த பாடல் நீங்கள் கேட்குறப்போ நிச்சயமாக வாழ்க்கை மாறும். இந்த உனை தினம் தொழுதிலேன்னு இந்த பாடல் வந்து கேட்டு படிங்க. உண்மையிலே இந்த 40 நாள் விரத காலத்தில் இன்னும் உங்களை முருகரோட கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்ன்றது வந்து நான் கண்ட அனுபவபூர்வமான உண்மை.